எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல கோவில்பட்டி ஸ்பெஷல் இஞ்சி மரப்பா தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம இஞ்சி எடுத்துக்கிடலாம். எனக்கு 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம தோல் சீவனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். எதுக்காக இதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இஞ்சி எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கு அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். முதல்ல தோல் நல்லா சீவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இஞ்சி மரப்பா செய்யும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இஞ்சி மரப்பா செய்கிறதுக்கு இஞ்சி பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. அதுக்கு முன்னகுட்டி ஒரு பிளேட்டில் அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரேயில் கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இஞ்சி மரப்பா செய்கிற பாத்திரத்தில் நம்ம இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு நான் அந்த இஞ்சி பேஸ்ட்டை எடுத்து அதனுடைய ஜூஸை மட்டும் எடுத்துக்கிட போகிறேன். நீங்கள் வந்து 1/2 பங்கு அளவு கூட எடுத்து இதை மாதிரி ஜூஸ் எடுக்கிறா இருந்தால் எடுத்துக்கிடலாம். இதை மாதிரி செய்யும் போச்சில் ரொம்ப திப்பி திப்பியாக இருக்காது. குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணால் டீ போடும் போச்சில் கூட யூஸ் பண்ணுறா இருந்தால் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட சர்க்கரை அளந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இஞ்சியினுடைய ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா சர்க்கரையுடைய அளவு வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நல்லா காரமாக நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னா, அல்லது இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணாதீங்க. முதல்ல எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இந்த இஞ்சி மரப்பாக்கு நம்ம பாகுபதம் கண்டிப்பாக செக் பண்ணணும். அது கஷ்டம் ஒன்றும் கிடையாது, நம்ம சுலபமாக பண்ணிடலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொதிக்க வைக்கும் போச்சில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நுர கட்டி வரும், நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் தெரிச்சிடக்கூடாது, அதுக்காக தான். இப்போ நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்பப்போ பாகுபதம் செக் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபி பண்ணியிருப்பாங்களா, அவங்கெல்லாம் நம்ம வந்து இந்த கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றும் போச்சுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு பாகுபதம் வந்திருக்கு, இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இஞ்சி மரப்பா செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அது லைட்டாக அப்படியே கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும். அந்த சமயத்துலேயே நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தண்ணியில் இப்போ இது வந்து ஒன்று போல் நம்மளுக்கு கூடி வரல, அதாவது அந்த தண்ணியிலே அது கரைஞ்சி போயிடுது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இன்னும் இந்த பாகுபதம் வரலன்னு அர்த்தம். நீங்கள் வந்து இன்னொரு லேட் ஆகும் போலன்னு கொஞ்ச நேரம் கடந்துட்டிங்கன்னா அடுத்த பதத்துக்கு போயிடும். அதனால் நீங்கள் அப்பப்போ லைட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அப்பத்தை காட்டில் இப்போ கொஞ்சம் அப்படி கெட்டியாகி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணியில் இது அழகாக ஒன்று போல் கூடி வர ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் கை சுற்றாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா ஒன்று போல் இப்படி திரட்டிட்டு நீங்கள் எடுத்து உருட்டினீங்க அப்படின்னாலே அழகாக பால் ஷேப்பில் நம்மளுக்கு உருண்டு திரண்டு இப்படி வந்துடும். இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு நல்ல பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதை மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் பாருங்கள். இதை மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் இதை மாற்றிக்கிடலாம். மாற்றினதுக்கப்புறமா இதை நம்ம பீஸ் போடணும். நீங்கள் உடனே பீஸ் போடக்கூடாது, அதே சமயத்தில் ஆறுனதுக்கப்புறம் நம்மளால் போட முடியாது. கொஞ்சம் சூடு லைட்டாக வெது வெதுப்பாக ஆறி வரும் பாருங்கள், அந்த சமயத்தில் பீசஸ் போட்டுருங்க. நல்லா 2 திருப்பு அழுத்தமாக போட்டுக்கோங்க. அதுமாதிரி ரொம்ப பெரிய பெரிய பீசஸாகவும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக போட்டுட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அதை ஒரு நேரம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய பீசஸ் அப்படின்னா ஒரு முழு பீசஸாக நம்மளால் சாப்பிட முடியாது. இது சளி, இருமல், அஜீரணம், வாய்வு தொல்லை, அப்புறம் சரியாக பாத்ரூம் போகலை அப்படின்னா நைட்டு சாப்பிட்டோன்னா ஒரு பீசஸ் சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னு வைங்களேன், உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லது. இது எங்கள் ஊர் பக்கத்தில் கோவில்பட்டியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான். இது செய்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது, யாருனாலும் செய்யலாம். உடம்புக்கு ஆரோக்கியங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை மாதத்துக்கு ஒரு முறையாக செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இஞ்சி மரப்பா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.